அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கதடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कदर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है सूरदास. सूरदास के बारे में हम कल भी बात कर रहे थे, आज भी हम करेंगे. सूरदास श्री कृष्ण भक्त हैं. नव रसों में से रस 9 होते हैं, आप सबको मालूम है. अब सूरदास ने उसमें से एक रस और जोड़ दिया था, वो है वात्सल्य रस. यशोदा जो कृष्ण की माँ है, उसकी वात्सल्य भरी बातें और व्यवहार हम पाठकों को मोहित कर लेती है. सूरदास की ये उक्ति जो है बहुत बढ़िया है. उन्होंने अपनी रचनाओं में कृष्ण भक्ति को महत्व दिया था. इसमें यशोदा का भी मुख्य हाथ है. यशोदा की ममता और उनकी प्रेम का इस प्रकार उन्होंने वर्णन किया है, वैसा और किसी ने नहीं किया है. मैंने कल जो कहा था कि सूरदास अपने को जीवात्मा मानते हुए, जीवात्मा जो कुछ गलतियां करती हैं वो अज्ञान से हो रहा है, इसलिए उसको दूर करके हमें ज्ञान दीजिए, इस प्रकार सूरदास जी प्रार्थना करते थे पिछले एपिसोड में. आज के एपिसोड में आपको मालूम है कண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. आपको मालूम है कि कृष्ण की लीला बहुत बढ़िया थी. वो दूसरों को सताने वाली थी. दूसरे लोग उसको बुरा मानते थे, लेकिन माँ यशोदा उसको नहीं मानती है. हर माँ को अपना बेटा प्यारा होता है, लेकिन यह यशोदा जो है सौतेली माँ है. सौतेली माँ का प्यार बड़ा अनूठा होता है. इस प्यार का वर्णन सूरदास ने जिस प्रकार वात्सल्य रस पूर्ण ढंग से किया है वो प्रशंसनीय है. எப்பொழுதுமே பெற்ற தாயை விட வளர்ப்பு தாயினுடைய அன்பு இருக்கிறதே, அது மிக விலையுயர்ந்தது. அந்த அன்புக்கு நிகரே கிடையாது, விலையே கிடையாது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மடலை சொல் கேளாதவர் என்பார் வள்ளுவர். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆக தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த மழலை சொல்லை கேட்காதவர்கள் குழலை, அந்த இனிமையை, இசையை இனிமை என்பார்கள், யாழ் இசையை இனிமை என்பார்கள். ஆனால் பிள்ளையினுடைய, மகனுடைய, குழந்தையினுடைய அந்த இனிமையான பேச்சை, குறும்புத்தனத்தை பார்க்காதவர்கள் தான் அதை சொல்வார்கள். பார்த்தவர்கள் இதைத்தான் சொல்வார்கள். தங்கள் வீட்டிலே சின்ன பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த அன்பை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுவும் வளர்ப்பு அன்னை என்றால் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் பிரயோகத்தை தெரியாது, அந்த காலத்திலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நானே அனுபவித்திருக்கிறேன். எனக்கு வளர்த்த அன்னையாக இருந்தவர் என்னுடைய பெரியம்மா, என்னுடைய தந்தையாருடைய அண்ணி. அவர்கள் காட்டிய பாசம்
இன்றைக்கும் எந்த காலத்துக்கும் எங்களால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட பாசத்தை அவர் கொட்டினார், எங்களையெல்லாம் வளர்த்தார். தன்னை மறந்து தன் குழந்தையை, தன் பிள்ளைகளை அவர் சொத்தாக கருதினார். அப்படிப்பட்ட தாய்கள் கிடைப்பது மிக அரிது. அப்படி ஒரு தாய்தான் இந்த தாய் யசோதா. ஆக யசோதா மிகப்பெரிய பாக்கியசாலி. கோகுலத்தை பிறந்திருந்தாலும் கூட ஒரு மாட்டுக்காரனுடைய, ஒரு பால்காரனுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அவள் பெற்ற பாக்கியம் யாரும் பெறாத பாக்கியம். அது என்ன அப்படிப்பட்ட பெரிய பெரும் பாக்கியம் என்று கேட்கிறீர்களா? இதோ இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது எப்பேற்பட்ட ஒரு உள்ளமாக இருந்தாலும் அது உருகிவிடும். அந்த தாய் யசோதா எவ்வளவு பாக்கியசாலி. இதை பாருங்கள். என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க இல்லதவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க இல்லதவம் செய்தனை யசோதா. ஈரேழு லோகங்கள் படைத்தவனை, ஈரேழு லோகங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்ட இல்லதவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க இல்லதவம் செய்தனை. பிரமனும் இல்றனும் மனதில் பொறாமை கொள்ள, 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 உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எல்லாத்தவும் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எல்லாத்தவும் செய்தனை யசோதா. யசோதா யசோதா என்று இந்த பாடல் முடிகிறது. ஆக எங்கும் நிறை பரபிரம்மமாகிய கண்ணனை தாலாட்டி பாலூட்டி சீராட்ட என்ன தவம் செய்தனை. பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை. ஆக பிறாத அணையாக இருந்தாலும் அவர் என்ன பெரும் தவம் செய்தார் என்ற கருத்தை இங்கே கூறியிருக்கிற அந்த கவிஞர் உண்மையிலேயே அந்த கவிஞர் பாராட்டத்தக்கவர். அப்படியாக அதே யசோதாவுடைய பெருமையை இங்கே நம்முடைய சூர்தாஸ் அவர்கள் பாடுகிறார். கண்ணனுடைய லீலைகளை பற்றி அன்றாடம் सूरदासिடம் कंप्लेंट रहेगी। हर रोज़ शिकायतें मिलती हैं कन्न की लीलाओं के बारे में। ये माखन चोर है, ये करता है, वो करता है, नटखटीपन करता है, शोर मचाता है। एक गोपिकाएँ जाकर रोज़ जाकर के माँ யசோதா से शिकायत करती हैं। அன்றாடம் சென்று அந்த கோபிகள் தாயிடம் யசோதாவிடம் புகார் செய்கிறார்கள். ஆனால் அத்தனையும் அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆனால் தன்னுடைய குழந்தை மீது அவர் வைத்த பாசம் குறையவே இல்லை. எப்பொழுதும் இப்படியே இருக்கிறார். அவ்வப்போது பெரிதாக தவறு செய்தால் அவனை கண்டிக்கிறார் கண்ணனை. அதுவும் கூட மனதால் அல்ல, உதட்டால்
வாயால் கண்டிக்கிறார். அதையும் இவன் தனக்கு அட்வான்ஸாக எடுத்துக்கொள்கிறான். தனக்கு ஒரு அட்வான்ஸாக தனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்கிறான் கண்ணன். ஆகவே மேலும் மேலும் அவன் குறும்புத்தனம் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த குறும்புத்தனத்தை பற்றி இந்த பாடல் விளக்குகிறது. அந்த குறும்புத்தனத்தை செய்த காரணம் என்னவென்று கேட்டால், அதற்கு அவன் சொல்கின்ற காரணம் மிக அழகாக இருக்கிறது. அம்மாவிடம் சொல்கிறான், எல்லோரும் அவனை பற்றி புகார் செய்கிறார்களே, தன்னை பற்றி எல்லோரும் புகார் செய்கிறார்களே, ஆனால் நான் புகிறேன் பார் என்று அவன் வருகிறான். அம்மாவிடம் வருகிறான். அம்மா யசோதாவிடம் வருகிறான். அம்மா, நான் நல்ல பையன்தான், கெட்ட பையன் அல்ல, குறும்புக்காரன் அல்ல. அவன் சொல்கிறான் பாருங்க, மையா மோயி दाऊ बहुत खिजायो. अम्मा मैया माताजी यशोदा जी मोही मुझे दाऊ என்னால் அண்ணன் பலராமன் என்னை மிக எரிச்சல் ஊட்டுகிறான். கிசாவோ சிடாதா ஹே. மையா மோஹி தாவு பகுத் கிசாயோ சிடாதா ஹே. எனக்கு கோபத்தை ஊட்டுகிறான். அம்மா, என்னுடைய அண்ணன் அதாவது பலராமன் எனக்கு கோபத்தை ஊட்டுகிறான். மோசோ ககத்த மோல் கோ லீனோ. அவன் சொல்கிறான், பலராமன் சொல்கிறான், மோசோ ககத்த मोल को लीनो, तुमको दाम देकर माताजी ने खरीदा है. मोसो वो कहता है, சொல்கிறான், மோசோ खरीदा है, मोल ले ली, விலை கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறார்கள். மோசோ ககத்த मोल को लीनो. அவர் பணம் கொடுத்து பொருள் கொடுத்து உன்னை தன்னுடைய பிள்ளையாக விலைக்கு வாங்கியிருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை அல்ல, தாயார் யசோதாவுடைய பிள்ளை அல்ல. தூ ஜசுமதி கப் ஜாயோ. உன்னை எப்பொழுது யசோதா பெற்றெடுத்தாள்? தூ கப் ஜசுமதி ஜாயோ கஹோ ஹமேஷா கஹா கர்த்தாயே. வழக்கமாக இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீ நான் தான் யசோதாவுடைய பிள்ளை, நீ கிடையாதரா என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். கஹா கஹத்த சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இஹி ரிஸ்கே மாரே யஹி குரோது கே காரண். இந்த கோபத்தின் காரணமாகத்தான், ரிஸ் என்றால் கோபம், யஹி ரிஸ்கே மாரே யஹி குரோது கே காரண், நாராஜி கே காரண். இந்த கோபத்தின் காரணமாகத்தான் நான் அவனோடு விளையாடப் போவதில்லை. கேलन हो नहीं जाता, मैं उसके साथ खेलने के लिए भी नहीं जाता. कहा करता है, हमेशा कहा करता है कि तू यशोदा का बेटा नहीं है, तुमको यशोदा ने दाम देकर खरीदा. मोल न दाम, मोसो न देकर खरीदा. तू खरीदा हुआ बालक है, दत्तेடுத்த பையன், உன்னை கடையிலேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. तू यशोदा का बेटा नहीं है. मोसो कहता मोल को लीन हो, कहा कहो हमेशा यही कहता है माँ, यही रिस्क के मारे मैं केलन को नहीं जाता है. पुनी कहता है, बार बार कहता है, மீண்டும் சொல்கிறான் அவன். என்ன? कौन है माता, को है तेरी तात. உங்கள் அப்பா யாரா, உங்கள் அம்மா யாரா? तात माने पिताजी. को है माता, को है तात. உங்கள் அப்பா யாரா, உங்கள் அப்பா நந்தனா, உங்கள் அப்பா யசோதாவா என்று புனி கருத்தாகே அகைன் அண்ட் அகைன் அடிக்கடி சொல்கிறான். மேலும் சொல்கின்றான். புனி கருத்தகே, புனி बार बार, ये ब्रजभाषा है. புனி கருத்தகே. கौन है माता, को है पुत. யாரா உங்கள் அம்மா, யாரா உங்கள் அப்பா என்று அடிக்கடி சொல்கிறான். ஏனென்றால் நீ அவருக்கு வயிற்றிலே பிறந்த மகன் அல்ல, நீ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த பையன். சரி, அது எப்படி முடியும் என்று கேட்டால் அவன் சொல்கிறானம்மா, கோரே நந்து யசோதா கோரி. இப்போ பாரு, பலராம் சொல்கிறானம்மா, கண்ணா பாடுறா, நந்தன் எங்கள் அப்பா பாரு எப்படி இருக்காரு, சிகப்பாக இருக்கிறார். யசோதா எப்படி இருக்காங்க, சிகப்பாக இருக்கிறார். தும் கத்த ஷியாம ஷரீர், तुम्हारा शरीर क्यों काला है.
கியோ காலாய், நீ ஏன் கருப்பாக இருக்கிறாய்? அம்மா சிகப்பாக இருக்காங்க, அப்பாவும் சிகப்பாக இருக்கிறார், நீ எப்படி கருப்பாக இருக்கிறாய்? என்ன அர்த்தம்? நீ அப்பாவுடைய பையன் அல்ல, நந்தனுடைய பையனும் அல்ல, யசோதா கா பேட்டாபி நையே, அவருடைய பையனும் அல்ல என்று கோரே நந்து ஜசோதா கோரி, நந்தனும் சிகப்பாக இருக்கிறார், யசோதையும் சிவப்பாக இருக்கிறார். தும் கத்த ஷியாம ஷரீர், நீ ஏண்டா கருப்பாக இருக்கிற? உன் உடம்பு ஏன் கருப்பாக இருக்கிறது? கத்தமானே கியோ, தும் கத்த ஷியாம ஷரீர் காலா ஷரீர், உன் உடம்பு ஏன் கருப்பாக இருக்கிறது? அப்போ என்ன அர்த்தம்? நீ நந்தகோபனுக்கும் யசோதாவுக்கும் பிறந்த பையன் அல்ல, எங்கேயோ வெளியே உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, அதான் நீ இப்படி கருப்பாக இருக்க. இப்படியெல்லாம் என்னை சொல்கிறாமா? யார் சொல்கிறாமா? என்னுடைய அண்ணன் சொல்கிறாமா, பலராமன் சொல்கிறாமா? சரி. சுட்கி தே தே ஹசத்தை, கைத்தட்டி சீக்கிறாங்க யார்? குவால பால் சப். இதை கேட்டு இவன் சும்மா இருக்கிறான்னா எல்லா மாட்டுக்கார பையன்களும் சொல்லி குவால பால், குவாலக்கே பாலக், மாட்டுக்காரர்களுடைய பால்காரர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, பசங்க இருப்பாங்க இல்லையா, அவரிடம் சென்று இதை அவன் சொல்கிறான். இவன் தான் சொல்லிக் கொடுக்குறான். சிகே தேத்த பல்பீர், சொல்லிக் கொடுக்குறான், கற்பிக்கிறான் பலராமன். என்ன? இதப்பா, இவன் உன்னுடைய பையன் அல்ல, அவன் நந்தகோபாலுடைய பையன் அல்ல, ஈஸ்வரோட பையன் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிக்கிறார்கள். சுட்கியெல்லாம் சவுண்டு, என்னுடைய உடல் கொஞ்சம் அடிப்பட்ட காந்தா சவுண்டு வரவில்லை, இப்படி வரும் சவுண்டு வரும். சுட்கிய தேத ஹசத்தை பாலசப், அதை கேட்டு கைகொட்டு சிரிக்கிறார்கள். எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறதம்மா, நீ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மறுக்கிறாய். தூ மோகி கோ மாறன் சீக்கி, நீ என்ன தான் அடிப்ப, இந்த படிப்பு பாடம் இல்லை. உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே, என்ன தவம் செய்தனை. ஆக தூ மோகி கோ மாறன் சீக்கு, நீ என்னைத்தான் அடிப்பாய், என்னைத்தான் திட்டுவாய், உனக்கு என்னைத்தான் திட்டத் தெரியும், நீ கற்றிருக்கிறாய், அடிக்கவும் கற்றிருக்கிறாய். தூ மோகி கோ முஜேஹி மாறன் மார்னா சீக்கியை, நீ என்னைத்தான் அடிக்கவும் கற்றிருக்கிறாய், திட்டவும் கற்றிருக்கிறாய். ஆனால் தாவகி கபூ நா கீஜை, ஆனால் அண்ணனுக்கான பலராம, அவனை நீ ஒருபொழுதும் கோவிக்க மாட்டாய். நான் கீஜை என்றால் கோவித்து கொள்ள மாட்டாய். நீ அவனை திட்ட மாட்டாய், அவனை வைய மாட்டாய், அவனை ஒன்றும் செய்ய மாட்டாய். ஏனென்றால் அவன் உன்னுடைய பையன் தானே, நான் தான் வாங்கிட்டு வந்த பையன், வெளியிட்டு வந்த பையன். தூ மோயி கோ மாறன் சீக்கி தாவோகி கபகு நா கீஜை, அண்ணன் மீது ஒருபொழுதும் நீங்கள் எரிச்சல் படுறதில்லை, கோவப்படுறதில்லை, அவர் திட்டதில்லை. என்னை மட்டும் திட்டுவீங்க, என்னை மட்டும் அடிப்பீங்க. தூ மோஹி கோ மாறன் சீக்கி தாவகி கபோகு நா கீஜை, ஆனால் அண்ணனை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. குழந்தைகள் பாருங்கள், குழந்தைகள் கோபம் கொண்டு அவைகள் அந்த வருந்துகின்ற பொழுது அந்த முகமான சிவந்து விடும். சில குழந்தைகள் பாருங்கள், அதாவது கோபம் கொள்வார்கள், கோபம் கொண்டு உட்காந்துவாங்க. என்னுடைய பேரன் இருக்கிறான், அவன் ஏதாவது சொன்னால் உடனே பண்ணுவான், ஒரு மூலையை உட்காந்து கொள்வான், மூலையை போய் கை கட்டி உட்காந்துவான், கை கட்டி அப்படியே உட்கார்ந்து கொள்வான். அப்போது முகமான சிவந்திருக்கும், அந்த சிவந்த அழகு இருப்பதில் அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாகும். ஆக அந்த கோபத்தின் காரணமாக அந்த கண்ணனுடைய சிவந்த முகத்தை பார்த்து மோகனுடைய முகத்தை, கண்ணனுடைய முகத்தை ரிஸ் சமேத குரோது கே சாத்து, கோபத்தோடு இருப்பதை பார்த்து, சிவந்த அழகான முகத்தை பார்த்து, லக்கி தேக்கர் பார்த்து ஜசுபதி சுனி ரீஜை, அதை கேட்டு அவன் கூறின அந்த கோபமான வார்த்தையை கேட்டு சிவக்கின்ற அவனுடைய கன்னத்தை, முகத்தை பார்த்து ஓவர் ஜாய்டு ரீஜை, ஓவர் ஜாய்டு, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாள் யசோதா. அந்த கோபத்தோடு அவன் சொல்கின்ற அந்த வார்த்தையை கேட்டு அதனால் ஏற்படுகின்ற அந்த முகத்தில் வருகின்ற அந்த சிவப்பு நிறத்தை பார்த்து எல்லையற்ற ஆர்வம் கொள்கிறாள் தாய் யசோதா. இந்த குணம்
வளர்ப்பனை தவிர வேறு யாருக்குமே வராது. मोहन को मुख मोहन के मुख को चेहरे को रिस समेत लकी क्रोध के साथ देखकर கோபத்தோடு அவன் முகம் இருப்பதை பார்த்து சிவந்த முகத்தை பார்த்து ஜசுமதி சுனி சுனி ரீஜை அவன் கூறுகின்ற வார்த்தைகளை கோபத்தால் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு 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 ஓவர் ஜாய்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாள் யசோதா. உடனே அவனுக்கு சமாதானம் செய்கிறார். இதுதான் வேலை. அவன் கோபித்துக் கொள்வான், இவன் போய் சமாதானம் செய்வான். என்னோட பேர் நிற்கிறான். அவன் சொல்லுவான், அம்மா என்னை திட்டுச்சும்மா, அம்மா என்னை திட்டுச்சு, அப்பா என்னை திட்டுச்சும்மா. வந்து அப்படி சவர்த்து வருவான், கோபத்தை வருவான். சரி, உடனே அந்த சொல்லுவேன், போய் சமாதானப்படுத்துமா என்று சொன்னால் உடனே அம்மா போகும்பொழுது நீங்கள் திட்ட சாரி கேளுமா, சாரி கேளு 10 டைம்ஸ் சாரி கேளுமா. அப்படி அடிக்கடி அவன் அம்மா 10 முறை சாரி கேட்டதா அப்புறம் தான் சரி என்று அவரோட போவார். இப்படி அந்த குழந்தைகளுடைய மலரினுடைய மொழி இருக்கிறதே, அவருடைய குறும்பு இருக்கிறதே, மற்றற்ற மகிழ்ச்சியை இன்பத்தை தரக்கூடியது. அதான் சொன்னார் வள்ளுவர் சொன்னார், குழலிருந்து யாழினது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலிருந்து யாழினது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். யாரெல்லாம் தன் குழந்தைகளுடைய அந்த மழலை சொல்லை கேட்கவில்லையோ அவர்கள்தான் குழலிசை எழுதியிருப்பார்கள், யாழ் இசை எழுதியிருப்பார்கள். ஆக மோகன் கோ முக்கு ரிஸ் சமேத லக்கி யசுமதி சுனி சுனி ரீஜை. யசுமதி சுனி சுனி ரீஜை கேட்டு கேட்டு பரவசம் அடைகிறாள், ஓவர் ஜாய்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாள். உடனே கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிறாள். சுனகு காண கண்ணா கேடுறா, சுனகு காண கண்ணா கேடுறா. நம்ம தமிழில் கண்ணான்னு சொல்லதான் காணுன்னு சொல்கிறாங்க சுதாஸ். சுனகு காண கண்ணா கேடுறா. பல்பத்ர சபாயி பல்ராம எப்போதுமே கோல் முட்டுறவன். சபோய் என்றால் கோல் முட்டுறவன். தமிழ் சொல்லுவாங்க, அதாவது போட்டு கொடுப்பவன் சொல்லுவாங்க. கோல் முட்டுறவன், சண்டை முட்டுறவன். ஜனமத்தை கோ தியூத் அவன் பிறக்கும் போதே சற்று சாலாக்கை. தியூத் மத்தலப் சாலாக். பிறக்கும் போதே அவன் தந்திரக்காரன், கொஞ்சம் தந்திரக்காரன். சாலாக்டம் தெரியும். பிறக்கும் பொழுதே அவன் தந்திரக்காரன். ஜனமத்தை கோ தியூத் அவன் பிறக்கும் போதே தந்திரக்காரன் தான். இப்போதுமே இவருடைய பற்றியவன் கோல் மூட்டக்கூடிய போட்டு தரக்கூடியவன் தான் உன்னுடைய அண்ணன் பலராமன். எனக்கு தெரியும்பா. ஆகவே கண்ணா கேள் கண்ணா, என் செல்ல கண்ணா. சூர் ஷியாம மோ கோதன் கீசம். सूरदास சொல்கிறாரு, கண்ணா ஷியாம் மோ மேரே பாஸ் இத்தனை காயே हैं. என்னிடம் எத்தனை பசுக்கள் உள்ளனவோ என்றால் பசுக்கள் செல்வம் என்பார்கள். வீட்டிலே பசுமாடு இருந்தால் அது மிகப்பெரிய செல்வம். வாரி இருப்பார், சத்தியம் நெய்யே கண்ணா செய்திருப்பார், சத்தியம் நெய்யே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே இருப்பார்கள். ஆக பசு என்பது தெய்வத்தை போல. இந்த கோமாதா என்று அழைக்கிறோம். கோமாதா எங்கள் குலமாதா என்று கோமாதா என்கிறோம். இன்னும் நிறைய பசு இருக்கிறது. அவனுடைய செல்வங்கள், அந்த செல்வங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன். மோ கோதன் கி சௌம். மோ என்றால் மேரே பாஸ். इतनी गायें हैं उसके ऊपर शपथ करता हूँ, कसम खाता हूँ. அது மீது ஆணையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். என்னிடம் உள்ள பசுக்கள் கோமாதாவுடைய ஆணையாக சொல்கிறேன், நீதான் எனக்கு மகன், அவன் என் மகன் அல்ல. அவ் மாதா தூப்போது சூர் ஷியாம் மோ கோதன் கி சௌம். என்னிடமுள்ள அத்தொடை பசுமான்களவா அது மீது சத்தியமாக சொல்கின்றேன். சௌ என்றால் சத்தியமாக சொல்கின்றேன். ஹவ் மாதா மை துமாரி மாதாவும் தூ பூத்து நீ என்னுடைய மகன். நீதாப்பா என்னுடைய மகன். பலராம் என்னுடைய மகன் அல்ல, நீதாப்பா என்னுடைய மகன். என்னிடம் உள்ள இந்த பசு செல்வங்கள் மீது ஆணையாக சொல்கின்றேன், நீதானப்பா என்னுடைய மகன். நீ யார் இல்லைன்னு சொல்லுங்க, நீதான் என்னுடைய மகன், நான் உன்னுடைய தாயார். ஹவ் மாதா தூ பூத்து நான் தான் உன்னுடைய தாயார், நீதான் என்னுடைய மகன், நான் தான் உன்னுடைய தாயார்.
நீதான் என்னுடைய மகன் என்று சொல்லி அவனை கட்டி அழைத்துக் கொள்கிறாள், தழுவிக் கொள்கிறாள் யசோதா. அந்த அந்த பாசம் என்பது வளர்த்த அன்னைக்குத்தான் அதிகமாக இருக்கும், பெற்ற அன்னையை விட. ஆக அந்த வளர்ப்பு அன்னைக்கு கிட்டாத பேர் தான் படிச்சப்போ, என்னதமும் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எல்லாத்தமும் செய்தனை. ஒரு சாதாரண ஒரு மாட்டுக்கார பெண்ணுக்கு, ஆடு மாடு மேய்க்கின்ற பெண்ணுக்கு, பால் விற்று பிழைப்படுத்துகிற ஒரு பெண்ணுக்கு பரபாபாவே வந்து குழந்தையாக பிறந்தால் அதுக்கு அந்த அந்த பெண்ணை எவ்வளோ பெரிய தவம் செய்திருப்பாள் என்ற கருத்து இந்த பாடல் விளக்கிறது. அதுபோலத்தான் சூர்தாசும் இங்கே சொல்லியிருக்கிறார். மையா மோகி தாவு பௌத் கிசாயோ, மையா மோகி தாவு பௌத் கிசாயோ. அம்மா என்னை வந்து அண்ணன் பலராமன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாம்மா. தாவு பௌத் கிசாயோ, என்னுடைய பேர் நினைப்பான், எங்கேயாவது போவான், அவ்வளோ வண்டியில் போவான், நானும் வர சொன்னேன், நீங்களாம் வேணாம் தாத்தா, ஏன்னா வேணாம் சொல்கிறேன், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவேம்மா. அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாம்மா என்ன சொல்கிறான் அவன், என்ன சொல்கிறாங்க, மோசோ ககத்த மோல்கோ லீன்ஹோ, உன்னை வந்து அம்மா வந்து விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. மோசோ ககத்த மோல்கோ லீன்ஹோ தூ ஜசுமதி கப் ஜாயோ, உன்னை யசோதா எப்பொழுது பெற்றெடுத்தாள். தூ ஜசுமதி கப் ஜாயோ, உன்னை யசோதா பெற்றெடுக்கவில்லை, உன்னை அவள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாள் கடைவில் இருந்து என்று அவன் சொல்கிறானம்மா. அடிக்கடி சொல்கிறாம்மா, கஹோ கஹோ हमेशा कहा करता है, यही रिस्क के मारे खेलन हो नहीं जाते, यही क्रोध के कारण मैं उसके साथ खेलने के लिए नहीं जाता. இந்த கோபத்தின் காரணமாகத்தான் நான் அவனோடு விளையாடப் போவதில்லை. புனி புனி कहता அகேன் அண்ட் அகேன், மீண்டும் பண்ணி சொல்கிறாமா, என்னை பார்த்து இப்படியே சொல்கிறாமா. கோன் ஹே மாதா கோஹை தெரித்தா, யாரா அவங்க அம்மா, யாரா அவங்க அப்பா, இவர் இல்லை, இவள் இல்லை, யசோதா அவங்க அம்மா இல்லை, நந்தனுடைய அம்மா இல்லை என்று புனி புனி கதையை மீண்டும் மீண்டும் சொல்கின்றார். ஏனென்றால் கண்ணனை பெற்ற அன்னை வேறு, யசோதா வளர்த்த அன்னைதான். புனி புனி கதை, யாரா அவங்க அப்பா, யாரா அவங்க அம்மா, சரி இல்லைடா நான் தான்டா அவங்க அம்மா பிள்ளை என்று நான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறான், கோரே நந்து யசோதா கோரி, நந்தகோபர் எப்படி இருக்கார், சிகப்பாக இருக்கிறார், யசோதா எப்படி இருக்கார், சிகப்பாக இருக்கிறார். தும் கத்த ஷியாமஸ்வரி, நீ என்ன கருப்பாக இருக்க. நந்தகோபாலன் வந்து சிகப்பாக இருக்கிறார், யசோதா சிகப்பாக இருக்கிறார், நீ ஏன் கருப்பாக இருக்கிறாய், அதுக்கு என்ன பொருள், நீ வந்து அவருடைய மகன் அல்ல, உண்மையான மகன் அல்ல, நீ வந்து வெகுடுத்து வாங்கப்பட்ட மகன் என்று சொல்லி எங்கே சொன்னா தெரியுமா. எல்லாம் மாடம் வைக்கிற பசங்க இல்லையா, எல்லாரையும் கூட்டி சொல்கிறாமா. அதை கேட்டு என்னை பார்த்து கைகூட்டி சிரிக்கிறார்கள். சுட்கியே தேதே ஹசத்த குவால சப், அந்த மாட்டுக்கார பையர்களெல்லாம் அதை கேட்டு என் மீது கைத்தட்டி சிரிக்கிறார்கள், என்னை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள், என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். அம்மா எல்லாமே இவன் சொல்கிறது தான். சப் சிகே தேத்த பல்வீர், எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பவன் பலராமன் தான். நான் என்ன செய்வது. சுட்கி தேதே ஹசத்த குவாலபால் சப் சிகே தேத்த பல்வீர், இவன் தான் எல்லாத்தையும் சொல்லி தர்றான். தூ மோஹி கோ மாரன் சீக்கி, என்ன தான் திட்டுவேன், என்ன அடிப்பேன், அவன் ஒன்றும் செய்ய மாட்டேன். தூ மோஹி கோ மாரன் சீக்கு, உனக்கு நீ என்னை மட்டும்தான் அடிக்க திட்ட கற்றிருக்கிறாய். தாவோகி கபோ நா கீழே, ஆனால் அண்ணன் மீது பலராம் மீது எப்போதும் கோபமே பட மாட்டேன். தாவகி கபு நா கீஜே, கபகி நா கீஜே, கபி நா கீஜே, நீ வந்து அண்ணனை வந்து ஒருபொழுதும் அவங்க கோபம் கொள்ள மாட்டாய், அவனை வைய மாட்டாய், திட்ட மாட்டாய். ஏன்னா நான் வந்து உன் மகன் இல்லை, அவன் தானே உன் மகன். மோகன் கோ முக்கோ ரிஸ் சமேத லக்கி யசோதா சுனி சுனி லீஜை. யசுமதி யசோதா மோகனுடைய அந்த முகத்தை, கண்ணனுடைய அந்த முகத்தை, கோபத்தோடு சிவந்த அந்த முகத்தை பார்த்து 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 அவர் சொல்கிற கோபத்தால் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ரீஜை ஓவர் ஜாய்டு
மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாள் யசோதா. அந்த குழந்தையினுடைய கோபத்தால் சிவந்த அழகிய முகத்தை பார்த்து அவர் பேசுகின்ற அழகிய வார்த்தைகளை கேட்டு மிக்க 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 மகிழ்ச்சி அடைகிறாள் யசோதா. உடனே சொல்கிறார், கூப்பிட்டு அவனை அணைத்து கொள்கிறாள். சொல்கிறாங்க, சுனகு காண, கேளடா கண்ணா, கேளடா கண்ணா, பல்பத்ர சபாயி, பலராமன் இருக்கிறானே அவன் பேட் பாய். அவன் வந்து எப்பவுமே கோல் முட்டுவான், அடுத்தவரை பற்றி தப்பாகவே சொல்லுவாப்பா. நீ அவனை நம்பாத, அவன் வார்த்தையை கேட்காத. ஜனபதிஹி கோதூத், அவன் பிறக்கும் போதே வஞ்சகன்தான், அவன் பிறக்கும் போதே சாலாக், அவன் பிறக்கும் போதே அவன் தந்திரக்காரன், இது மாதிரி நிறைய குறும் பண்ணுவான், தந்திரம் செய்வான். ஆகவே நீ அவனுடைய பேச்சை நம்பாத. கேள் கண்ணா, பலராமன் அவன் பிறக்கும் போதே இந்த மாதிரி கூழ் மூட்டுறவன், திட்டுறவன், அடுத்தவனை கூட்டு கொடுப்பான், இந்த மாதிரி செய்கிறவன், காட்டி கொடுப்பவன் இப்போ செய்கிறவன். அதனால் நீ என்ன நம்பாத. எங்கிட்ட இருக்கிற இத்தனை பசுக்கள் உள்ளவோ சூர் ஷாம் மோ கோதன் கீசம், கண்ணா என்னிடம் உள்ள அத்தனை பசுக்கள் மீது ஆணையாக சொல்கின்றேன். மேரி கோதன் சௌ, சௌ என்றால் சத்தியமாக, ஷபத்கா கத்தியும் நான் அவர் மீது சத்தியம் செய்ய சொல்கிறேன். ஹவு மாதா தூப்போது, நான் தான்ப்பா உனக்கு அம்மா, இதாப்பா எனக்கு ஹவு மாதா தூப்போது, அதாம்மா இதாப்பா எனக்கு மகன், அவன் எனக்கு மகன் அல்ல என்று அவனை சமாதானம் செய்வதாக இங்கே சூதாஸ் மிக அழகாக பாசச்சுவையை கொட்டி 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 இந்த பாடலை அவர் புனைந்திருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் கேட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் படுத்து இன்புற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஆகவே சூதாசனுடைய பாடல்கள் அனைத்தும் கண்ணனை பற்றிய பாடல் அனைத்தும், கண்ணனுடைய லீலை பற்றிய பாடல் அனைத்தும் மிக சுவையானவை, பாசச்சுவையை கொண்டவை. ரசங்கள் 9 என்பது எல்லோருக்கும் வந்ததே. சூதாசர் 10வது சுவையை, அதாவது வாஸ்தலை ரஸ் என்ற அந்த பாசச்சுவையை இங்கே சேர்த்திருக்கிறார். ஆகவே இந்த பாசச்சுவையை நீங்கள் தொடர்ந்து படித்து கேட்டு கேட்டு இன்புற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். मैं प्रार्थना करता हूँ कि आप बार बार सुनिए और रीजिए, खुश होइए. ये ब्रजभाषा है. शब्दार्थ कहता हूँ, मोही मुझे दाऊ बड़ा भाई बलराम, मोसो मूल्य देकर खरीदा है, खिजाओ चिढ़ाता है, என்னை சீண்டுறான், கோபத்தை மூட்டுகிறான். ரிஸ் क्रोध, सौ कसम, मो मेरी गायों की कसम, तो आओ माता तू पूत, मैया मोही दाऊ बहुत खिसायो, मोसो कहत मोल को लीन हो, तू यसुमती कब जायो, कहाँ कहो ये रिस्क के मारे, केलन हो नहीं जात, पुनी कहता है कौन है माता, को है तेरी तात, யாராவுங்கப்பா, கோரே நந்து யசோதா கோரி, தும் கத்த ஷியாம ஷரீர், அம்மா சிவப்பாக இருக்காங்க, அப்பாவும் சிவப்பாக இருக்காங்க, நீ ஏன்டா கருப்பாக இருக்கிற, தும் கத்த ஷியாம ஷரீர், चुटकी दे दे हंसत ग्वाल बाल सब, चुटकी दे दे हंसत ग्वाल बाल सब, सिके देत बलबीर, तू मोही को मारन सीखी, दाव की कबू ना की जाए, मोहन को मुख रिस समेत लकी, यसुमती सुनी रीजे, सुनहु कान है, बलभद्र जन्मति ही चबाई, जन्मति को दूत, सूर श्याम मो गोदन सो, அவ மாதா தூக்கு, அந்த அம்மா இதான் என்னோட மகன் என்று சொல்லி அவனை அணைத்து கொண்டு அவனை தேற்றுகிறாள் என்று சூர்தாஸ் மிக அழகாக பாசச்சுவையை கொட்டி இங்கே படைத்திருக்கிறார். அதை நீங்கள் கேட்டு இன்புறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் सुंदरराजन. आप जो सुन रहे हैं
उसका லைக் कीजिए. நீங்கள் பார்ப்பதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட்ஸிலே தங்களுடைய கருத்துக்களை போடுங்கள். அந்த கருத்துக்கள் எனது பணிக்கு உரமாக இருக்கும், வரமாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். ஒரு செகண்ட் வேறு தான் உங்களுக்கு. எனக்கு அது மிகப்பெரிய சொத்தாக, புதையலாக, உரமாக இருக்குன்னு கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் சுந்தரராஜன். தன்யவாத், தன்யவாத், தன்யவாத். நன்றி, நன்றி. ஜெய் ஹிந்த். புரியுது, அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சா